ஓம் சாந்தி. வானத்தின் கீழ் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உள்ளது. ஒவ்வொரு நோக்கத்திற்கும் ஒரு நேரம் உள்ளது. பிறப்பதற்கொரு காலம், இறப்பதற்கொரு காலம், நடுவதற்கொரு காலம், நடப்பட்டதை பறிப்பதற்கொரு காலம், கொல்லுவதற்கொரு காலம், குணப்படுத்துவதற்கொரு காலம், அழிப்பதற்கொரு காலம், கட்டி எழுப்புவதற்கான ஒரு காலம், அழுவதற்கொரு காலம், சிரிப்பதற்கொரு காலம், துக்கப்படுவதற்கொரு காலம், நடனம் ஆடுவதற்கொரு காலம், மௌனமாக இருப்பதற்கொரு காலம், பேசுவதற்கொரு காலம். இது பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மேற்கோள். உபதேசம் அதிகாரம் 3 வசனங்கள் 1-7 வரை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆனா வாழ்க்கையின் மிக சிறந்த விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்காமலேயே, நாம அறியாமலேயே, நாம சிந்திக்காமலேயே, நாம திட்டமிடாமலேயே நடந்துருது. அது எல்லாமே மிக சரியான முறையில நடக்குது. உண்மையிலேயே வாழ்க்கையின் ஓட்டத்துல நாம தலையிடுறதே நமக்கு தடையாக மாறுது. நாம தலையிடாத வர பல விஷயங்கள் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இன்னைக்கு 11ஆம் நாள். இன்றைய அன்லேர்னிங் மறக்க கற்றலின் சூத்திரம் இன்டெலிஜென்ஸ் பியண்ட் தாட். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அறிவு. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அறிவு என்றால் என்ன? நமக்கு எப்போதும் சொல்லப்படுவது, முதல்ல சிந்திங்க, திட்டமிடுங்க, பிறகு செய்யுங்க. ஆனா வாழ்க்கையில இன்னொரு பரிமாணம் இருக்கு. அங்க நாம சிந்திக்காமலேயே விஷயங்கள் நடைபெறுகின்றன. திட்டமிடாமலேயே அற்புதமான முடிவுகள் கிடைக்குது. சிந்தனை என்பது திட்டமிடுதல், சிந்தனை என்பது கணக்கிடுதல், சிந்தனை என்பது பகுப்பாய்வு செய்வது. ஆனா இன்டெலிஜென்ஸ், அதாவது அறிவு என்பது உள்ளுணர்வு, அது உட்பார்வை, அது இன்ட்யூஷன், அது ஆறாம் அறிவு, அது உள்ளார்ந்த ஞானம். சமஸ்கிருதத்துல இதற்கு இன்னும் சிறந்த சொல் சொல்லுவாங்க, பிரக்ஞா. உதாரணமா, என் கையில இந்த பேனா இருக்கு, பெண்ணு. இந்த பெண் விழுந்தால் உடனே நான் அதை பிடிக்க முயற்சி பண்ணுவேன். அங்கு எந்த சிந்தனையும் கிடையாது. ஒரு குழந்தை விழப்போகும்போது அம்மா உடனே அத பிடிக்க போறாங்க. அங்க திட்டமிடல் கிடையாது. அங்க அவங்க பகுப்பாய்வு செய்யல. ஆனா பாதுகாப்பு நிகழ்கிறது. போக்குவரத்தில் நடக்கும் போது இந்த வழி அந்த வழின்னு தொடர்ந்து சிந்திக்கிறதில்ல, அது தானாவே நடக்குது. யாராவது என் மேல பந்து எரிஞ்சாங்கன்னா நான் தானாவே அதை தவிர்க்கிறேன். அதுல நான் சிந்தனை பண்ணல. நான் நடக்கும்போது தடுமாற போறேன், விழ போறேன்னா உடனே எதையாவது நான் பிடிச்சுக்கிறேன். அங்கே எந்த ஒரு சிந்தனையும் இல்ல. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. அறிவு என்பது அவசர தூண்டுதலோட செயல்படுறது கிடையாது. அது சிந்தனைக்கு எதிரானதோ கிடையாது. அது வெறும் இன்ஸ்டிங்க்ட் மட்டுமே கிடையாது. அது ஒரு எச்சரிக்கையான விழிப்புணர்வு, அவேர்னஸ். அது சரியான செயலுக்கு காரணமாகுது. நீங்களும் இத அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு இருக்க பிடிக்கல, மனம் வரல, உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க. அதனால கிளம்பிடுறீங்க. அப்புறம் நினைச்சு பாக்குறீங்க. அப்படி நினைத்து பார்க்கும்போது அது சரியான முடிவு அப்படின்னு புரியும். சில நேரத்துல தேவையில்லாத ஒன்ன பேச போகும்போது திடீர்னு ஒரு அமைதி உங்களை நிறுத்திடும். அப்புறம் நீங்க உணர்வீங்க இது சரியான முடிவுன்னு. எஸ் ஆர் நோ,
ஆம் இல்லை போன்ற பல முடிவுகள் சிந்தனை இல்லாமலேயே வருது. இதுதான் சிந்தனைக்கு முன்பான அறிவுன்னு சொல்லப்படுது. கண்ணாடி விழப்போகுது, உடனே நாம என்ன பண்ணுவோம், அத பிடிப்போம். வீடு தீ பிடிச்சு எரியுதுன்னா உள்ள இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடுவாங்க. ஒரு இசைக்கலைஞன் திடீர்னு புதிய இசைய உருவாக்குறாங்க. ஒரு கவிஞன் ஒரு வார்த்தையை தேடுறான், கிடைக்கல, விட்டுடுறான். அடுத்த நிமிஷம் அது எங்க இருந்தோ வந்துருது. இந்த உணர்வு நிலைதான் அறிவின் ஆசனம், உள்ளார்ந்த ஞானம், உள்ளார்ந்த தெளிவு. இதை நான் டச்சிங்ஸ் ஃப்ரம் காட், அதாவது கடவுளின் தொடுதல்னு சொல்லல. இது வாழ்க்கையின் சிறிய நிகழ்வுகள். எங்க உட்காரணும், எப்போ கேட்கணும், எப்போ கேட்க கூடாது, இது எல்லாமே நாம இப்படிதான் செய்யறோம். யாராவது ஒரு தலைப்பை கொடுத்து இதுல எழுதுங்கன்னு சொன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த ஹெட்டிங் உள்ள இருந்து வந்ததுன்னா அது ரொம்ப உண்மையாக வெளிப்படும். அதனால இன்றைக்கான ஃபார்முலா, இன்றைய சூத்திரம், அந்த அறிவின் வெளியில் நுழைவது. நீங்க சிந்தனைக்கு எதிரானவன் கிடையாது, பகுப்பாய்வுக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் ஒரு வெளி உருவாகிறது. அந்த வெளியிலிருந்து வரும் எல்லாமே மிக சரியானதாக தான் இருக்கும். ஒரு சென்டிபீட்டின் கதை. சென்டிபீட் அப்படின்னா ஒரு விலங்கு, அதற்கு 100 கால்கள் இருக்கு. அந்த சென்டிபீட் நடந்துட்டு இருக்கு. அது காலையில நேரம், சூரியன் உதயமாகி இருக்கு. அப்போ ஒரு முயல் அங்க வருது. அந்த முயல் அதை கவனிச்சுட்டு ஆச்சரியப்படுது. அது சென்டிபீடிடம் கேக்குது, முயல் கேக்குது, அங்கிள் நீங்க எப்படி நடக்கிறீங்க, எந்த காலை ஃபர்ஸ்ட் வைக்கணும், எந்த காலை செகண்ட் வைக்கணும், தேர்ட் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நடக்கிறீங்கன்னு கேக்குது. எனக்கு 4 கால் தான் இருக்கு, ஆனா இதுவே சில டைம்ல ப்ராப்ளமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க 100 கால்களை மேனேஜ் பண்றீங்க, எந்த காலை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும்னு எப்படி தெரியும்? அந்த சென்டிபீட் நின்னு சொல்லுது, ஓ நான் இத பத்தி இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல, இப்போ யோசிக்கிறேன். அப்புறம் யோசிக்குது, இந்த காலு ஃபர்ஸ்ட், இந்த காலு 2வது, இந்த காலு 3வது. அப்புறம் குழப்பம் வந்துடுது, 4வது என்ன கால் வைக்கணும், 5வது எதை வைக்கணும், அப்படியே அது கீழே விழுந்துடுது. அப்புறம் மற்றொரு சென்டிபீட் கிட்ட போயிட்டு சொல்லுது, இனி யாராவது இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீ பதில் சொல்லாத, சைலண்டா இருந்துரு, அதிக சிந்தனை ஆபத்தானதுன்னு சொல்லுது. அப்ப இதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்னன்னா, சிந்தனை செய்யவே கூடாது அப்படி கிடையாது. திட்டமிடுதல் நல்லது, முயற்சி செய்யறது நல்லது, ஆனால் சிந்தனை இல்லாத ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போது சிந்தனை தானாக விலகி உணர்வு மட்டுமே இருக்கும். நீங்க ஒருத்தரை சந்திக்கிறீங்க, உடனே நண்பர் ஆகணும் அப்படின்னு தோணுது. உள்ளார்ந்த ஒத்திசைவு ஏற்கனவே நிகழ்ந்துடுச்சு. வேற ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு தோணுது. பேசவே இல்லை, ஆனாலும் அது போல அபாயம் உணரப்படுது. அப்போ அந்த உள்ள கேட்கக்கூடிய குரல் தான் அறிவு. அது சிந்தனைக்கு முன்பாகவே தோன்றுது. அப்போ நீங்க டிரைவ் பண்ணாலும், ஓட்டுனாலும், நடந்தாலும், பேசினாலும், பேசாம இருந்தாலும் அந்த எமர்ஜென்சி சைலன்ஸ், அதாவது அவசர அமைதி, இவை அனைத்தும் உள்ளார்ந்த அறிவினுடைய செயல்பாடுகளாக இருக்கு. அது தூங்கும் போது செயல்படுது. அதனால ஆனா அது மூடப்பட்டு விடுது. உண்மையான அறிவு பயிற்சி இல்ல, முன்பே ரிஹர்சல் எல்லாம் பண்ணல, நீங்க செயல்ல இறங்குறீங்க. மிக சிறந்த கவிதைகள், மிக சிறந்த பாடல்கள், மிக சிறந்த படைப்புகள், இது எல்லாமே திடீர்னு தயாரிப்பு இல்லாம உள்ள இருந்து வருது. அதனால இங்க 3 முக்கிய அம்சங்கள் கூறப்படுது. முதல் அம்சம், சில நேரத்துல சிந்திப்பதற்கு முன்பாகவே செயல்ல இறங்குறது. இவை சிறிய விஷயம்தான். எங்க உட்காரணும், எங்க உட்கார வேண்டாம், எங்க போகணும், எங்க போக வேண்டாம் என்றது.
சில சமயத்துல ஏதோ ஒரு தெய்வீக வழிகாட்டல் உள்ள இருந்து வந்தா அதன்படி செயல்படணும். ஒரு மனிதரின் அனுபவம் சொல்லப்படுது. அவர் சத்ய சாய்பாபாவோட பக்தர்னு நினைக்கிறேன். இப்போ நைட் டைம் அவர் கார்ல போயிட்டு இருக்கிறாரு. உணவு பொருட்கள் அவர்கிட்ட இருக்கு. வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. எங்கேயோ வெளியில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய கார்ல சாப்பாடு வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல எங்க இருந்தோ ஒரு சக்தி, ஒரு தெய்வீக குரல் கேட்குது. அதாவது தெரியாத ஒரு சாலைக்குள்ள நீங்க திரும்புங்க, அந்த சைடு போங்க அப்படின்னு. அவர் வழக்கமாக எந்த பாதையில போவாரோ அதுலதான் போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த குரல் திடீர்னு கேக்குது, இந்த வழியாக போ அப்படின்னு. உடனே அவரு அந்த ஒழுங்கற்ற சாலைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. பிறகு தொடர்ந்து வழிகாட்டல் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இந்த சைட் போங்க, எங்க போங்க, அங்க போங்க, இங்க திரும்பணும், அங்க திரும்பணும் அப்படின்னு. கடைசியில அவருடைய கார் ஒரு வீட்டுக்கு முன்னால நிக்குது. அவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்கன்றது இவருக்கு தெரியாது. அது யாரோட வீடுன்னு தெரியாது. அவர் இறங்கி போய் அந்த கதவை தட்டுறாரு. அப்போ ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, அவர் கார்ல இருந்தது இல்லையா, அந்த உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க கதவு திறந்தவங்க கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஒரு ஏழை பெண். அந்த பெண் அப்படியே கண்ணீர்ல மூழ்கி இருந்தாங்க. அவங்களுடைய மகன் பசியில தவிச்சிட்டு இருக்கான். வீட்டுல சாப்பாடே இல்ல. அவங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ கடவுளே, யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ அந்த சமயத்துல அந்த மனுஷன் அங்க வராரு. இப்ப இங்க சிந்தனையில திட்டமிடலும் கிடையாது. அவர் அந்த தெய்வீக குரலுக்கு முழுமையாக சரணடைஞ்சாரு. ஆனா அதற்கு நாம சிந்தனைக்கு அடிமையாக இருக்கிறத விட்டுடணும். நாம நினைக்கிறோம் சிந்திக்கிறதுனாலதான், திட்டம் போடுறதுனாலதான், தயாராக இருக்கிறதுனாலதான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு. தயாராக இருக்கிறது நல்லதுதான். ஆனா வாழ்க்கையில நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நாம தெரிஞ்சிருக்கணும். ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தன்னுடைய தந்தையின் ஆவிய பார்க்கிறாரு. அப்போது அவரோட ஃப்ரெண்டு ஹொரேஷியோ கிட்ட சொல்றாரு, வானத்திலையும் நரகத்திலையும் ஹொரேஷியோ தத்துவத்துல கனவுல கூட நினைக்க முடியாத பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. இந்த வாழ்க்கையிலையும் பிறப்பிலும் நாம அறியாத பல விஷயங்கள் இருக்கு. நாம தெரிஞ்சுக்காம இருந்தாலும் அது நடக்குது, அவை இருக்கின்றன. அதனால சில நேரத்துல உள்ளிருந்து இதை செய் என்ற உணர்வு வந்தா அத செஞ்சிடணும், சிந்திக்க வேண்டாம். மிகச்சிறந்த பொயட்டரா இருக்கட்டும், கவிஞரா இருக்கட்டும், இல்ல மிகச்சிறந்த லிரிக்கிஸ்டா இருக்கட்டும், பாடலாசிரியரா இருக்கட்டும், இப்படிதான் பல படைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஹிந்தி லிரிக்கிஸ்ட், ஹிந்தியில பாடலாசிரியர் சைலேந்திரான்றவரு, அவரும் அவருடைய ஃப்ரெண்டு எஸ்.டி. பர்மன் ரெண்டு பேரும் இரவு நேரத்துல சேர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு நிலாவை பாக்குறப்போ சைலேந்திராவுக்கு எதையோ எழுதணும் அப்படின்ற உணர்வு வருது. ஆனா எழுதுறதுக்கு பேப்பரோ பெண்ணோ கையில இல்ல. அதனால அவரு சிகரெட் காகிதத்தை எடுத்து அதுல எழுதினாரு, கோயா கோயா சான் குலா ஆஸ்மான், அதாவது மறைந்து மறைந்து தெரியும் நிலா, திறந்த பரந்த வானம். இது ஒரு ஃபேமஸான சாங் வந்தது. அதே போல இன்னொரு லிரிக்கிஸ்ட் இருந்தாரு, பாடலாசிரியர் அமித். அவரு கார்ல பயணம் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு ஆட்டோவின் பின்னால சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, ஹனிகரக் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்த்தாரு. அந்த ஹனிகரக் என்ற வார்த்தையே பின்னர் ஒரு திரைப்பட பாடலாக மாறியது. அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அவருக்கு கிடைச்சது. அதனால சில நேரத்துல அந்த தொடுதல்கள், அந்த உணர்வுகள் சிந்தனை இல்லாமலேயே சேர்ந்துருச்சு.
நீங்க தியானத்துல அமரும் போது திடீர்னு ஒரு புதிய எண்ணம் வருது, ஒரு புதிய உணர்வு வருதுன்னா நீங்க அதை பற்றி முன்னாடி சிந்திக்கல, திட்டம் போடல, முயற்சி பண்ணல. இதை கடவுளின் தொடுதல்னு நான் சொல்ல கிடையாது, காட்ஸ் டச்சிங் கிடையாது. ஆனா கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய தொடுதல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை விட நமக்குள்ள இருந்து வரும் ஒன்று இருக்கு. அது ஆறாம் அறிவு, அது ஞானம், அது உள்ளார்ந்த தெளிவு. எப்படி வேண்டுமானாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதனால இன்றைக்கான முதல் பயிற்சி ஜஸ்ட் ஆக்ட் வித்தவுட் திங்கிங். இரண்டாவது டிராப்பிங் த இன்னர் கமெண்ட்ரி, உள்ளே தொடர்ந்து ஓடும் உரையாடலை விட்டுடுறது. யாரோ ஒருத்தவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது போல மனம் உள்ளே பேசிட்டே இருக்கும். அதை ஓரமா வைங்க. அந்த எந்த எண்ணமும் இல்லாம அமைதியாக உட்கார்ந்து கவனியுங்க. இதற்கு இயற்கை மிக சிறந்த உதவி செய்யும். எதையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டாம், வெறும் உட்கார்ந்து பாருங்க. நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சிந்தனை சக்கரம் சுழல ஆரம்பிச்சிரும். அப்போ சுழந்து 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 சுத்தி சுத்தி வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நினைச்சிட்டே இருப்பீங்க. அதற்கு முடிவே இருக்காது. ஒரு வீண் சிந்தனை, அடுத்த வீண் சிந்தனை, அப்படியே மூணாவது, நாலாவது, இப்படி வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். வீண் சிந்தனைகளினுடைய ட்ரெயின் தொடங்கிடும். அத நிறுத்துங்க, விட்டுடுங்க, ஆனந்தமா இருங்க. விஷயங்கள் வருகின்றன, விஷயங்கள் போகின்றன. பாபா இத ஹோல்டிங் நேச்சர் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த உள்ளார்ந்த உரையாடலை ஓரமா வச்சிடலாம். தேர்டு, ட்ரஸ்ட் த பாடிஸ் விஸ்டம், உடலின் ஞானத்தை நம்புங்கள். உடலும் சில அறிகுறிகளை தருது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு, உடல் இறுக்கமாக இருக்கு, இல்ல உங்களுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க ஒருவரை சந்திக்கிறீங்க, உடல்ல ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வுகள் வருது. அந்த உணர்வுகளை கேளுங்க. ஒருவேளை அது நீங்க இருக்க வேண்டிய இடம் இல்லாம இருக்கலாம். உடலின் ஞானத்தை நம்புங்க. ஒரு கவிஞன் சொல்றாரு, ஒளி நிறைந்த ஆத்மாவே உனக்கு வணக்கம். நீ வானத்திலிருந்து வந்தாயா, அருகில் இருந்தாயா என தெரியாது. ஆனால் நீ உன் முழு இதயத்தையும் முன்னே திட்டமிடாத கலையாக பெருக்கெடுத்து ஊற்றுகிறாய். கவிஞன் வானில் பறக்கும் லார்க்கு பறவையை பார்த்து இது சொன்னாரு. அந்த பறவை எந்த பயிற்சியும் இல்லாம, எந்த பயில்வும் இல்லாம, எந்த சிந்தனையும் இல்லாம தன்னுடைய முழு இதயத்தையும் இசையாக பொழிகிறது. அப்படிதான் மிகச்சிறந்த இசைகள், மிகச்சிறந்த பாடல்கள், மிகச்சிறந்த படைப்புகள், மிகச்சிறந்த ஓவியங்கள், மிகச்சிறந்த சிற்பங்கள், மிகச்சிறந்த உரைகள் எல்லாமே உருவாகுது. இது சிந்தனைக்கு எதிரானது கிடையாது, அவசர தூண்டுதல்களையும் ஆதரிக்கிறது இல்ல, கவனமற்ற நிலையும் கிடையாது. இது எச்சரிக்கையான விழிப்புணர்வு. இது அலர்ட் அவேர்னஸ். ஒரு கவிஞன் சொல்றாரு, நான் மிகுந்த கவனத்தோடு நடந்த போது விழுந்துட்டேன், எதுவும் நினைக்காம நடந்த போது என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன். இதுவே தூய அறிவு, இதுவே பியூர் அவேர்னஸ், தூய விழிப்புணர்வு. இது தானாகவே நிகழுது. அதனால 3 அம்சங்கள். முதலாவது, சிறிய விஷயங்கள்ல சிந்தனை இல்லாம செயல்படுறது. 2வது, உள்ளார்ந்த தொடர்ச்சியான உரையாடலை விட்டுடுறது. 3வது, உடலின் மொழியை கேட்பது. சில நேரத்துல உடல் சொல்லுது, போய் ஓய்விடு, தூங்கு, அதை கேளுங்க. ஒருவேளை உடலே சரியாக இருக்கலாம், ஆனா எப்போதும் இல்லை. சில நேரங்களில் உடல் சொல்கிறது, இப்போது தூங்க வேண்டும், களைப்பாக இருக்கிறது. அந்த உடல் ஞானத்தை கவனியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.